மகிழ்ச்சியா இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு எதிர்கொண்டுகிட்டு இருக்க ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, தமிழை காக்கக்கூடிய அந்த போராட்டத்துல இறங்கியிருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும், நான் இந்த வயசு வரைக்கும் கொண்டாடின எந்த மகளிர் தினத்திலையும் இந்த மாதிரி தமிழை போற்றி தமிழை முன்னிறுத்தி குழந்தைகளுடைய அறிவுத்திறனை மேம்படுத்துற மாதிரி ஒரு போட்டி நிகழ்ச்சி நடந்ததே இல்லை. மேக்சிமம் கோல போட்டி, எல்லாருக்கும் இங்க இருக்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். கோல போட்டி வைப்பாங்க, டான்ஸ் போட்டி வைப்பாங்க. முதல் முறையாக என் வாழ்க்கை, பெருசா எனக்கு ஒன்றும் வயசா இல்லை, இருந்தாலும் நான் பார்த்த வரைக்கும் ஒரு சிறப்பான முன்னெடுப்பை இந்த பள்ளி தலைவர் அவர்களும் தாளாளர் அவர்களும் ஏற்படுத்தி கொடுத்ததற்கு மிக பெரிய நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நேரடியா தலைப்புக்குள்ள போயிடுவோம். ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, பிள்ளைங்க எல்லாம் சோர்ந்து போக ஆரம்பிச்சுட்டாங்க. இன்றைய சூழலில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு சுதந்திரம் அவசியமானதா ஆபத்தானதா? நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு கான்செப்ட், டாபிக் இல்லையா? ஜாலியா இருக்கும் இந்த விவாத மேடை. எல்லாரும் கண்டிப்பா கவனிக்கவும் செய்யணும். சுதந்திரத்தை எங்களுக்கெல்லாம் கொடுத்த சுதந்திரத்தினால தானே நாங்கெல்லாம் இங்க வந்து நிக்கிறோம். அப்ப சுதந்திரம் முக்கியம் தானே அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரத்தை, உங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை நீங்க பாசிட்டிவா எடுத்துக்கிட்டு போனனால நீங்க எல்லாம் ஜெயிச்சிட்டீங்க. இந்த சுதந்திரத்தினால எத்தனையோ குழந்தைகள் இன்னமும் பாலிய வன்புணர்வுகளுக்கெல்லாம் ஆளாகிக்கிட்டு தானே இருக்காங்க. அப்படி ஒரு சமுதாயமும் ஒரு பெரிய பிரச்சனையை இன்னைக்கு மேற்கொண்டுகிட்டு தானே இருக்கு, பார்த்துக்கிட்டு தானே இருக்கு. அப்ப அதை பார்த்துட்டு நாங்க எப்படி சுதந்திரம் வேணும்னு கேட்க முடியும் அப்படின்ற தரப்புலையும் இன்னைக்கு நம்ம குழந்தைகள் பேசவிருக்காங்க. முதல்ல அவங்க பேசிடட்டும், அதற்கப்புறம் எது சரி எது தவறு, இல்ல எந்த இதை நோக்கி இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும் அப்படின்றத என்னால் என் அறிவுக்கு எட்டியபடி தீர்ப்பாக அறிவிக்கிறேன். முதலில் இளைஞர்களின் முன்னேற்றத்திற்கு சுதந்திரம் என்பது அவசியம் என்ற தலைப்பில் மாணவி பேசவிருக்கிறார்கள். ஒரு பெரிய கர ஒளி எழுப்பி அவர்களை நீங்க பாராட்டலாம். சான்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தினை சுதந்திரமாக தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நான் இங்க நின்று பேசுறேன்னா அதுக்கு காரணம் என்னுடைய சுதந்திரம். இப்போ சொல்லுங்க, இது ஆபத்தானதா இல்ல அவசியமானதான்னு? நான் எதிரணியை பார்த்து 2 கேள்வி மட்டும் கேட்குறேன். முதல் கேள்வி, இன்னைக்கு நடக்கிற இந்த விவாதம் சுதந்திரமானதா இல்லையா? ஆபத்தானதா அவசியமானதா? இதுக்கு நீங்க விளக்கம் சொல்லணும். படிக்காம சரஸ்வதியை கும்பிட்டாலும் உழைக்காம லட்சுமியை கும்பிட்டாலும் கல்வியும் கிடைக்காது, செல்வமும் கிடைக்காது, வெறும் பொரிய சுண்டலும் மட்டும்தாங்க கிடைக்கும். இப்படி இந்த மூட நம்பிக்கை எல்லாம் மூளைக்கு தள்ளியது இன்றைய குழந்தைகளுக்கு அவசியமானது தானே. இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட இருந்து வர கம்ப்ளைண்ட்டே அவங்களுக்கு காசோட அருமை தெரியல, காசை தண்ணியா செலவழிக்கிறாங்க, நாட்டோட நிலவரம் தெரியலன்னு தான் குறை சொல்றாங்க. ஆனால் ஆண்டுதோறும் பிப்ரவரி 1 நிதி அறிக்கை பாராளுமன்றத்தில் முன்வைத்து அதற்கான வாதங்களை முன்வைப்பார்கள். அதை பற்றி அனைவருமே விவாதிப்பார்கள். அதில் முக்கியமானவர்கள் இளைஞர்கள் தாங்க. கொரோனா காலத்தில் ஸ்கூலுக்கு போய் படிக்க முடியலன்னு செல்ஃபோன் மூலம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ இந்த செல்ஃபோன் பயன்படுத்துறது நம்மளுக்கு அவசியமானது தானே. ஏன், விவசாய குடும்பத்தில் பிறந்தும் கூட ஈட்டி எறிதலில் தங்கம் வென்றது நீரஜ் சோப்ராவின் சுதந்திரம். ஒரு அரிதான நோயால் தன்னுடைய 2 கரங்களின்றி பிறந்த போதும் தன்னுடைய கால்களால் வில்வித்தையில் தங்கம் அடித்தது சீத்தல் தேவியின் சுதந்திரம். இப்படி தங்களுக்கு கொடுத்த சுதந்திரத்தை பயன்படுத்திய இளைஞர்களின் பட்டியல் நீண்டு கொண்டே தாங்க போகும். யூட்டோபியன் என்று சொல்வார்கள். அதாவது குறையே இல்லாத 100% முழுமையான தேசம் என்றெல்லாம் ஒன்றும் கிடையாது. எதிரணியில குறை சொல்றது அலைபேசி இணையம் பற்றி இருக்கும், அது என்பது கிடையாது என் வாதம். அரிசியில 4 கல் இருந்தா கல்லை தூக்கி போட்டுட்டு அரிசியை தான் வச்சுக்கணுமே தவிர அரிசியை தூக்கி போட்டுட்டு கல்லை வச்சுக்க கூடாது. பொள்ளாச்சி ஆனைமலை பக்கம் 2 பக்கமும் மரங்கள், சாலை விரிவாக்க பண்ணணும், மரங்களை வெட்டணும்னு சொன்னப்போ இளைஞர்கள் அன்னைக்கு மரங்களை காப்பாற்றினார்கள். இன்னைக்கு நம்ம நினைச்ச படிப்பை படிக்க முடியுதுன்னா இந்த சுதந்திரம் நம்மளுக்கு அவசியமானது தானே. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்று இது சுதந்திரமாக இருக்கிறோம். இப்போ நம்ம மேடையில் இருக்க சீஃப் கெஸ்ட் ஒரு பெண் தான், பேசுகிற நானும் ஒரு பெண் தான், ஏன் எதிரணியில் பேசுகிற ஸ்வேதாவுமே ஒரு பெண் தான். இப்போ நம்ம சுதந்திரமாக பேசலையா? அப்போ இந்த சுதந்திரம் நம்மளுக்கு அவசியமானது தானே. அடுத்து கருத்து சுதந்திரம். அந்த காலத்துலலாம் நம்ம நினைச்சதை சொல்லணும்னாலே நம்ம தலையையே வெட்டிடுவான். அந்த காலத்தில் கலீலியோ என்பவர் கோள்கள் பற்றிய கருத்துக்களை சொன்ன போது அவர் சிறையில் அடைக்கப்பட்டார். எலியா வன்கோப் என்பவர் அமெரிக்காவில் கருப்பின வன்கொடுமை பற்றி ஒரு கட்டுரை எழுதுவதற்காண்டி அவர் தூக்கில் அடைக்கப்பட்டார்.
இப்படியாக அன்று சுதந்திரம் இல்லை. எத்தனையோ மாணவர்கள் தங்களால் போராட்ட களத்திற்கு போக முடியவில்லை என்றாலும் சமூக வலைதளங்களின் மூலம் தங்களது போராட்டத்தை தெரிவித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். அடுத்து வயநாடு நிலச்சரிவு சம்பவம். இதுல ராணுவ உதவியே பத்தல. அப்ப இளைஞர்கள் போன் மூலம் மெசேஜ் போட்டு உதவிகளை செஞ்சாங்க. அப்ப இது சுதந்திரமானது அவசியமானது தானே. நாம இன்னைக்கு விண்வெளியில கால் எடுத்து வச்சிருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்மளுக்கு கிடைத்த சுதந்திரம். இவங்கள மாதிரி எதிர்மறை ஆட்கள்கிட்ட போய் ரோஜா ஏன் சிவப்பா இருக்குன்னு கேட்டாங்களாம். அதுக்கு அவங்க முற்கள் குத்தி குத்தி ரத்தம் வடிந்ததால் சிவப்பாக உள்ளது என்றார்களாம். ஆனா நம்மளை போன்ற நேர்மறை ஆட்கள்கிட்ட கேட்டப்போ முற்களுக்கு இடையில் அழகாக நம்மை படைத்துள்ளார் என சிரித்து சிரித்து கன்னம் சிவப்பாகிவிட்டது என்றார்களாம். எனவே பார்க்கின்ற கண்ணோட்டத்தில் தான் இருக்கிறது. நீங்கள் குறையை உங்களிடம் வைத்துக்கொண்டு சுதந்திரம் ஆபத்து என்று சொல்லாதீர்கள். சுதந்திரம் கொடுக்கிறதால மாணவர்கள் தங்களுடைய முடிவுகளை தாங்களே எடுப்பதன் மூலம் தன்னம்பிக்கை வளர்தா? கற்பனை மற்றும் கண்டுபிடிப்பு திறன் மூலம் சமூக பொறுப்பு உண்டாகுதா இல்லையா? அப்போ இன்றைய இளைஞர்களுக்கு கொடுக்கும் சுதந்திரம் அவசியமானதே என்றும் சுதந்திரமாக தீர்ப்பு நடுவர் அளிப்பார்கள் என்றும் நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 6ஆம் வகுப்பு படிக்கிற மாணவி எங்கேயோ இருக்க கலிலியோல இருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை வரைக்கும் கலெக்ட் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா இது பெரும் பாராட்டுதலுக்குரிய விஷயம். அவங்க பேசின தலைப்புகளை தாண்டி அவர்கள் சேகரிச்ச அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நமக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். எங்களை விட இங்கு வந்து பேசிய மாணவர்கள் தான் உங்களுக்கான இன்ஸ்பிரேஷன். சரி, பயங்கரமா பேசிட்டாங்க. சுதந்திரம் முக்கியம் தான். சுதந்திரம் இருந்தாதான் இந்த சமுதாயமா